ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி ஒரு பக்கம் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறது தெரியாத நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? வெண்ணிலாவை தேடி போயிட்டாரு. நிலா நிலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா பின்னாடி போறியாப்பா, இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெண்ணிலா ஒரு பக்கம் தூங்காமல் உட்காந்துருக்கா. ஏன் வெண்ணிலா இன்னும் தூக்கம் வரலையா? ஏன் அவங்களுக்கு தூக்கம் வந்தால் என்ன வரலன்னா உனக்கு என்ன? நீக்க போய் கம்முன்னு படுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன்டாப்பா இப்படி பண்ணுற? இவ்வளோ நாள் கொசுக்கடியில் தூங்கினேன், இப்போ நிம்மதியாக ஏசி போட்டு தூங்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காள்னு அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். இவன் சென்டிமெண்ட்டாக 2 பேட்ட போடுறான்டா. உருகாதரானா கேட்குறாரா? ஏற்கனவே உருகி போனதுன்னு பாட்டு பண்ணதுக்கு தான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற. இதில் இப்போ வேற தெனன்னு முழிக்கிற வெண்ணிலாவை பார்த்து. வெண்ணிலா ஒரு பக்கம் வெண்ணிலா கிட்டேயே சொல்கிறாங்க அப்செட்டாக. அதாவது காவேரி ஒரு பக்கம் மூஞ்சே சரியில்லை, என்னாச்சுன்னு தெரில, பாட்டி திட்டினதில் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு திரும்பினாலும் பொண்ணோட வாழ்க்கை, அங்கிட்டு திரும்பினாலும் பொண்ணோட வாழ்க்கை, எல்லாரும் சேர்ந்து பொண்ணோட வாழ்க்கையை தாண்டா பந்தாடுறீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை ஏது நிலைமைன்னு எதை பற்றியாவது உங்களுக்கு கவலை இருக்கா? ஆக மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி திரும்பினாலும் வெண்ணிலா பாதிக்கப்படுறாங்க, அப்படி திரும்பினாலும் காவேரிக்கு பாதிக்கப்படுறாங்க. என்னதான் நடக்க போதோ தெரியலங்க. வெண்ணிலா ஒரு பக்கம் எனக்கு போக மனசு இல்லை, நான் சென்னையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. காட்டு எருமைக்கு போகிறேன், காட்டு எருமை கிளம்பி உன் ஊரை பக்கம் போன்னு சொல்கிறத விட்டுட்டு பரவாயில்ல நீ இருந்துக்கோ, என் வீட்லேயே கூட இருந்துக்கோ, என் தலைமையில் கூட உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்த நம்ம காவேரியை கழட்டி விட்டுட்டு கடைசியில் வெண்ணிலாங்கிறியா? திருந்த மாட்டீங்கடா, நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு ஆடியன்ஸுக்கு. வேறு வழி இல்லைடா சாமி, மறுபடியும் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இழுக்கணுமோ இழுங்க. நீங்கள் இழுக்க இவங்க பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. வீக்கான்னவங்களாம் போச்சு இனிமேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க. இங்கே இந்த பக்கம் இந்த கூத்து நடந்தாலும் நிவின் ஒரு பக்கம் வீட்டுக்கு போக, அங்கே பத்திரகாளி வேஷம் போட நிவின் ஒரு பக்கம் கிளம்பி ரெடியாரு, நாளைக்கு உன்னை தலை முழுகிறேன் அப்படின்ட்டாரு. இதை பண்ணுப்பா முதல்ல. ஓகே.